செடியாய வல்வினகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா உன் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. இந்த பாடல் குலசேகராழ்வார் பாடியது. ஸ்ரீனிவாச பெருமான் திருமலை திருப்பதி வெங்கடேசன். அந்த பெருமானுக்கு முன்னே இருக்கும் படிக்கு இன்றைக்கும் குலசேகரன் படி என்னே பெயர். ஒரு படி கல்லால் ஆக்கப்பட்டது. அந்த கல்லு படிக்கு ஏன் குலசேகரன் படின்னு பெயர்? காரணம், குலசேகராழ்வார் அந்த படியாக இருக்க வேணும்னு ஆசைப்பட்டார். யாரேனும் கல்லாக பிறக்க ஆசைப்படுவார்களோ? மனிதனாக, தேவனாக, தொண்டனாக அப்படித்தானே பிறக்க ஆசை இருக்கும். ஏன் குலசேகராழ்வார் இந்த படியாக பிறக்க ஆசைப்பட்டார்? எதுவாக வேணும்னாலும் பிறவி எடுக்கலாம். ஆனால் திருவேங்கடவனின் அருள் விலகாமல் என்றைக்கும் கிட்ட வேண்டும். அதுதான் பக்தர்களின் ஆசை. நாம் எங்கு பிறந்தோம், எங்கு வளர்ந்தோம்ங்கிறது முக்கியம் இல்லை. பெருமானுடைய அருட்பார்வைக்கு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஆளானோமா, அவருக்கு விடாமல் தொண்டு புரிந்தோமா என்பதில்தான் மகான்களுக்கு ஆசை. அப்படிப்பட்டவர்தான் குலசேகராழ்வார். அவர் திருமலைக்கு வந்தபோது எதுவாக பிறக்கலாம், எதுவாக பிறந்தால் பெருமானை விட்டு விலகாமல் இருக்கலாம் என்று யோசித்து பார்த்தால் ஒவ்வொன்றாக சொல்லி பார்க்கிறார். அந்த குலசேகரருடைய பாடல்கள் அத்தனையும் தெரிந்தவர் பகவத் ராமானுஜர். இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வாய் பைங்கிளியேன் அரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்செலசேர் நுதலியர்வேள் எங்கள் குலசேகரனே கூறு. ஒரே ஒரு பாடல் ராமானுஜர் தமிழ் பாடல் இயற்றியுள்ளார். அது இந்த பாடல்தான். குலசேகராழ்வாருடைய பெருமை, அவர் பாடிய பெருமாள் திருமொழிக்கு தனியன். அதுதான் இந்த பாசுரம். ராமானுஜர் ஒரு கிளி வளர்த்து வந்தார். கூறத்தாழ்வானாக இருக்க வேண்டும். அவர் தான் கிளி போன்றவர். அந்த கிளியை கூப்பிட்டு குலசேகரன் குலசேகரன் சொல்லு, உனக்கு அமுதும் பாலும் தேனும் பழமும் கொடுக்கிறேன். கிளி குலசேகரன் சொன்னால் ராமானுஜருக்கு அத்தனை ஆசை. எதனால் இருக்கும்? குலசேகராழ்வாரிடத்தில் அத்தனை ஆசை, அதனால் தான் இருக்க வேண்டும். அப்படி என்ன குலசேகரிடத்தில் ராமானுஜர் கண்டார்? திருமலையில் இருக்க வேண்டிய பக்தி, திருமலையை குறித்த பக்தி, அது குலசேகராழ்வாரிடத்தில் நிரம்ப இருந்தது. அதே பக்தி ராமானுஜரிடத்திலே சொத்தாக வந்தது. அதனாலதான் குலசேகராழ்வாரிடத்துல ராமானுக்கு இவ்வளவு ஆசை. ராமானுஜர் திருமலை அடைந்தார். கோநீரிங்கிற அழகான புஷ்கரணி, அங்கு போய் நீராடுகிறார். பக்கத்தில் ஆதி வராக பெருமாள் அவரை தரிசித்துக் கொண்டார். நமக்கும் ஒரே தஞ்சம், பற்று, புகழ்னு சொல்லணும்னால் வராகனுடைய திருவடிகளையே. அந்த திருவடிகளை ராமானுஜர் வணங்கி கொண்டு அங்கிருந்து திருவேங்கடமுடையான சேவிக்க கோயிலுக்குள் போகுகிறார். இந்த க்ஷேத்திரமே வராக க்ஷேத்திரம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு முறை ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து பெருமாள் இந்த திருமலைக்கு இறங்குகிறார். இந்த கதை உங்களுக்கு எல்லாரும் நன்னா தெரியும். ஸ்ரீனிவாச கல்யாணம்ங்கிற கதை. பிருகு மகரிஷி பகவானுடைய திருமார்பில் உதைத்தார். அது எப்படி நான் இருக்கிற இடத்துல உதைக்கலாம் என்று கோபித்து கொண்டு மகாலட்சுமி கோலாப்பூர், இன்னைக்கு மகாராஷ்டிரத்தில் இருக்கிற கரவீரபுரம்ங்கிற கோலாப்பூர், அங்கு இறங்கி போய் தவம் புரிந்தாள். திருமகளை பிரிந்த பகவான் இனி இங்க இருக்க வேண்டாம், நாம கீழே போய் பூமியில் தவம் புரிவோம் என்று இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து தபஸ் பண்ணின இடம்தான் இந்த ஏழுமலை. அப்ப வரும்போது வராக கஷேத்திரமாகத்தான் இருந்தது. நேர வராக சுவாமியின் இடத்துல போய் நான் இங்க இருந்து தவம் புரியலான்னு இருக்கேன், அனுமதி அளிக்க வேணும்னு பிரார்த்தித்தார். ஏதோ கொஞ்சம் இடம் கேட்கிறேன், கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்றேன், ஆனா இடத்தை கொடுத்துட்டா இந்த இடமே அநேகமா உனக்கு சொந்தமாயிட போறது புரியறது. இருந்தாலும் ஆகட்டும், இந்த கலியுகத்துக்கு வெங்கடேசன் தான் தெய்வமாக வரப்போகிறார். வராக பெருமாள் கிருத்தயுகத்து பெருமாள், வெங்கடேச பெருமாள் கலியுகத்து பெருமாள். அவ்வளவு காலத்துல வேறுபாடு. வெங்கடேசன் அங்கிருப்பது அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனா ஒரே ஒரு விதி விதிச்சார். வராக பெருமாள் சொல்றார், எல்லாம் நீரு நன்னா தவம் புரிவாய், எல்லாரும் உன்னை தரிசிக்க வருவார்களோ இல்லையோ, அப்போ என்னை வந்து சேவிச்சுட்டு தான் உங்ககிட்ட போகணும். முதல்ல நம்ம வணங்க வேண்டும், நம் அருளாசி பெற்றுக்கொண்டுதான் உம்மிடத்துல போகணும். இன்னைக்கு அதுதான் மரபு திருவேங்கடத்தில். முதல்ல வராக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம்தான் கோவிலுக்குள்ளேயே செல்வோம். அந்த மலையை ஒரு தரம் சுத்தி பார்க்கிறார் ராமானுஜர். எங்கும் அப்படி கவிந்திருக்கிற மேகங்கள், அழகா ராத்திரி வேளையில சந்திரன் பிரகாசிக்கிறது, பகல் வேளையில சூரியன் பிரகாசிக்கிறது. ராமானுஜர் ஒரு நாள் இரவு கூட அங்கு தங்கும் திட்டத்தில் இல்லை. பகல் வேளையில விடியற்காலத்தால ஏறி வந்தார். இதோ தரிசனம் பண்ணிட்டு மாலை 5 மணிக்குள்ள இறங்கி போயிடணும் என்னுதான் உள்ளத்தில் கொண்டிருந்தார்.
அதுக்குள்ள ஒரு சுத்து மலைய பார்ப்போம் அப்படின்னு பாக்குறார். ஒரு பக்கம் ஆகாச கங்கை தீர்த்தம், மற்றொரு புறத்துல பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெருமாள் முதல்ல திருவடிய பதித்த இடம். ஒரு சின்ன மலை இருக்கு, மலைக்கு மேல மலை. அந்த சின்ன மலையில 2 பாதங்கள் இருக்கு. அதுதான் பகவான் வைகுந்தத்திலேருந்து இங்க பாதத்தை முதல்ல வச்சது. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டேன் ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம்னு சொல்லுகிறோம். வைகுந்தத்துல விருப்பம் இல்லாமல் பூமண்டலத்துல விருப்பத்தோட பெருமாள் இங்க வந்து தவம் புரிந்தார். அப்புறம்தான் மகாலட்சுமியோட கூடினார்னு சரித்திரம். அப்ப அந்த இடத்தையும் சேவிச்சுட்டோம். ராமானுஜர் அப்படி சுத்தி பார்க்கிறார். அப்பதான் குலசேகர ஆழ்வார் பாடினதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. இந்த ஊர்ல எதுவா வேணா பிறக்கணும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டாரே, அதைத்தான் சொல்றார். ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேன். இந்த உடம்பு மாம்சமான தேகம் எனக்கு வேண்டாம். ஏன்? சங்கமிடத்தான் பகவான் தான் திருவேங்கடமுடையான். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. இந்த கோனேரி புஷ்கரணியில இருக்கிற ஒரு மீனா பிறந்தா கூட போரும், பகவான் அருள் வேணும். சரி, கோனேரியில தண்ணீர் வத்தி படுத்துனா வேண்டாம், வழியாவே கிடப்பமே, பாதையா இருப்பமே. அந்த பாதை யாரான்னு மாத்துட்டாள்னா என்ன பண்றது? இந்த ஊர்ல இருக்கிற ஒரு செண்பக மரமா இருப்போமே, அந்த மரத்துல இருக்கிற மலரை பறிச்சு வச்சுட்டு தலையில வச்சுன்னு கீழே போயிட்டாள்னா என்ன பண்றது? சரி, ஒரு கள்ளி செடியா ஒண்ணுத்துக்கு உபயோகம் இல்லாத இருப்போமே, அதை வெட்டி எங்கேயானு சுள்ளின்னு விட்டு வெந்நீர் போட்டு விட்டாள்னா என்ன பண்றது? சரி, ஒரு குருகு ஏதோ ஒரு பறவையா இருப்போமே, பறவை சிறகு முளைச்சு கீழே திருப்பதிக்கு போயிடுத்துன்னா என்ன பண்றது? பின்ன என்னதான் பண்ண போறீர்னால், பெருமான் திருமுன்பே படியாக இருப்போம், கல்லு கற்படியாக இருப்போம். அது இருந்துட்டா யாரும் நகர்த்த மாட்டாளோ இல்லையோ. எம்பெருமான் பொன்மல மேல் ஏதேனும் ஆவேனே. இந்த பெருமானுடைய மலையில் எதுவாக பிறந்தாலும் சரி, அது அக்கிரணை பொருளா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், மிருகமா இருக்கட்டும், செடி கொடியா இருக்கட்டும், ஆனா திருவேங்கடவனுடைய அருள் வேணும் என்று குலசேகர ஆழ்வார் பாரித்தார். அதே போலத்தான் இப்ப ராமானுஜருக்கு ஆசை. மெதுவே சுத்துப்புற கோயில்கள் எல்லாம் சேவித்து கொண்டு மகாத்வாரத்துக்குள் நுழைகிறார். ஆச்சரியமான பலிபீடம், அற்புதமான பெரிய துவஜஸ்தம்பம். அங்கு விழுந்து வணங்கி கொண்டு செண்பகத் திருச்சுற்றில் வருகிறார். திருமாமணி மண்டபம் உள்ளது, அழகான திருமடப்பள்ளி, கைங்கரியம் பெருமாளுக்கு பிரசாதம் போற மொத்த மடப்பள்ளியும் சேவித்து கொண்டார். பூலபாவி ஏற்படுத்த போகிறார். அந்த பெருமாளுக்கு வேண்டிய புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சுட்டு வெளியில எங்கேயும் போகாது. அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த திருச்சுற்று கணத்துலதான் அவருடைய புஷ்பத்தை எல்லாம் கொண்டு சேர்த்தாக வேண்டும். இவற்றையெல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு உள்ளே நுழைகிறார். அழகா பங்காரு வாகீலி என்கிற பெரிய துவாரம், ஜெய விஜயர்கள் துவாரம். கருடநாயனாரை தரிசித்துக் கொண்டார். கருடன் அருள் கொண்டு உள்ளே புகுகிறார். குலசேகரன் படிக்கு முன்னே போய் நின்னார். நிமிர்ந்து பார்த்தால் கோலனில் கொடிமூக்கும் தாமரை கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் 4 தோளும் என் நெஞ்சம் நிறைந்தன என்று சொல்லுகிற வழக்கு பேரழகோடே ஸ்ரீனிவாச பெருமாள் சேவை சாதித்தார். உள்ள முருக தழுதழுக்க அவரை ஸ்தோத்திரம் செய்து வாழி 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 வேங்கடவன் வாழி கோவிந்தன் வாழி என்று பாடிக்கொண்டே கொஞ்ச நேரம் ராமானுஜர் அங்கு இருக்கட்டும். அடுத்து என்ன செய்தார் பார்ப்போம். ராம்ராஜ் பஞ்சகட்சி